ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை எல்லாம் சந்தித்து பேசி அவர்களை தமிழ்நாட்டிலே முதலீடு செய்ய வச்சோம். முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடுதான் என்ற நிலையை உருவாக்கினோம். அதனை உறுதிப்படுத்துகிற வகையில் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் தமிழ்நாடு ரைசிங் என்ற மாநாடுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். அதன்படி தூத்துக்குடியில, ஒசூரில, கோவை நகரங்களில முதலீட்டாளர் மாநாடை நடத்தணும். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று மதுரையில இந்த முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டின் மூலமாக 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 36,660 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டு 56,766 பேருக்கு வேலை வாய்ப்பும் உருவாக்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பயணத்தில் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பங்கும் மிக அவசியம். மாநிலம் முழுவதும் சீரான வளர்ச்சி, மாவட்டங்கள் தோறும் பரவலான வளர்ச்சின்னு சொன்னதை எங்களுடைய செயல்கள் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறோம். ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை 11,83,000 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறோம். 34 லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செய்திருக்கிறோம். இதுக்காக ஒப்பந்தங்கள் போட்டதோட நம்முடைய வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறவங்க இல்லைன்னா எல்லா துறைகளையும் தொடர்ச்சியா ஆய்வு செய்கிறத வழக்கமா நான் வச்சிருக்கிறேன். புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள்ல 80 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் இந்த அளவு அவுட்புட் காமிச்சது இல்லை. நானும் சரி, இங்க அமைச்சராக இருக்கிற TRP ராஜா அவர்களும் சரி, ஒப்பந்தங்கள் எல்லாம் செயல்பாட்டுக்கு வரணும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்போம்.